இப்போது பொதுவாக லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேருக்கு நான் எதிர்பார்த்த விஷயம் நடக்கலை, லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறையா திங்க் பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. அது சம்மந்தமாக மைண்டில் அவங்கள நம்ம ரொம்ப போட்டு மைண்டை போட்டு குழப்பிக்கிறாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதை பேசிக்காக எப்படி பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனலில் ஃபஸ்ட்லேயே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்க தவறினவங்க, ஸோ அதை பற்றி நான் இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஈர்ப்பு விதி. இந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிறத எடுத்துப்போம். இதில் ஈர்ப்பு அப்படிங்கிறதையும் விதி அப்படிங்கிறதையும் பிரிச்சுப்போம். இந்த இடத்துல விதி அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவலாக, அதாவது ஒரு தெய்வீக சம்மந்தமான புராணத்தில் சொல்லக்கூடிய பழமையான வார்த்தைக்கான அர்த்தம் கிடையாது. அதாவது விதி அப்படிங்கிறது உன்னோட தலைவிதி இப்படி தான், நீ இதுக்கு மேலே நீ மாற முடியாது, உன்னோட தலைவிதி எப்படி இருக்கோ அப்படி தான், நம்மளோட காலத்தில் நம்ம விதி எப்படி படைக்கப்பட்டிருக்கோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த அர்த்தம் கிடையாது இந்த இடத்துல நான் பேச போகிற விதி அப்படிங்கிறது. இந்த இடத்துல விதி அப்படிங்கிறது நம்ம இயற்பியலில் ஏற்கனவே படிச்சிருப்போம். அதாவது நியூட்டனின் 1ஆம் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதி அப்படின்ட்டு இயற்பியல் பாடங்களில் படிச்சிருப்போம். அதாவது நியூட்டனின் லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல விதி அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பிட்டு வரையறுக்கப்பட்டு வச்சுருக்காங்க. அதை கடைசி வரைக்கும் மாற்ற முடியாது. இப்போது நியூட்டனின் முதல் விதி என்ன அப்படின்னு தெரியும், 2ஆம் விதி என்னன்னு தெரியும், 3ஆம் விதி என்ன அப்படிங்கிறது தெரியும். அதை மாற்றவே முடியாது. அதை நீங்கள் பூமியிலிருந்து அதை செஞ்சாலும் அந்த விதியில் சொல்லப்பட்டிருக்கிறது தான் உண்மை. அதுவே விண்வெளியை தாண்டி போய், நம்மளோட உலகத்தை தாண்டி விண்வெளிக்கு போய் அதை செஞ்சாலும் அதே தான் நடக்க போகுது. அப்போது அந்த இடத்துல விதி அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ், ஒரு வரையறுக்கப்பட்ட தத்துவம். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் மாதிரி அப்படின்னா, இந்த இடத்துல விதி அப்படிங்கிறது இந்த ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு தத்துவம், ஒரு கூற்று அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதுதான், இதுக்கு தாண்டி எதுவும் இல்லை, இதை மாற்றவே முடியாது, இது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல விதி அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணுறோம். அதாவது அர்த்தமாக புரிஞ்சுக்க வைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஈர்ப்பு, இப்போ விதியை பற்றி சொல்லிட்டோம். இப்போ ஈர்ப்பு அப்படிங்கும் போது நீங்கள் எது ஈர்க்கிறீங்க, அதாவது ஒரு காந்தத்துக்கு பக்கத்தில் ஒரு மண் கலந்த இரும்பு வச்சிங்கனாலும் இழுக்கும், அதே சுத்தமான இரும்பு வச்சாலும் இழுக்கும், இல்லை துருப்பிடிச்ச அழுக்கான மங்கி போன அழுக்கான இரும்பு வச்சாலும் இழுக்கும். அதாவது அதுக்கு நல்லது எது, கெட்டது எது, நல்ல இரும்பு எது, கெட்ட இரும்பு எது அப்படின்லாம் கணக்கு கிடையாது. அந்த மாதிரி ஈர்ப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம எண்ணங்களோட சம்மந்தப்பட்டது. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், நல்லது நினைக்கிறோமா இல்லை கெட்டதாக நினைக்கிறோமா, நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு நல்லதாக நினைக்கிறோமா இல்லை பாசிட்டிவாக நினைக்கிறோமா இல்லை கெட்டதாக நெகட்டிவாக நினைக்கிறோமா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியம். ஸோ அப்போ இந்த இடத்துல எதை நினைக்கிறீங்களோ, எதை நீங்கள் கவர்ந்து இழுக்கிறீங்களோ அது உங்ககிட்ட வந்தே சேரும். இதுதான் விதி, அதாவது ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது. எதை ஈர்க்கிறீங்களோ அது சேரும் அப்படிங்கிறது விதி. ஸோ இதுதான் ஈர்ப்பு விதி இது சொல்லுது. ஈர்ப்பு விதிக்கான இந்த வார்த்தைக்கான விளக்கம் இதுதான். இதுவே தான் உங்கள் லைஃப்லேயும் நடக்குது. அதாவது நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், சில பேருக்கு நெகட்டிவான விஷயங்களே நடந்துகிட்டே இருக்கும், சில பேருக்கு பாசிட்டிவான விஷயங்களே நடந்துகிட்ருக்கும், சில பேருக்கு நடக்காத மாதிரி இருக்கும். அதில் என்ன நடக்குது, இப்போ ஈர்ப்பு விதி ஃபஸ்ட்டு 2 பேர் சொன்னோம்ல, அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. பாசிட்டிவாக இருந்தால் என்ன, நெகட்டிவாக இருந்தால் என்ன, ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ ஈர்ப்பு விதி செயல்படுது. அது இது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போது ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது பொதுவான ஒன்று, எல்லாத்துக்கும் பொதுவானது. நீ எப்படி நினைக்கிறியோ அது அப்படி நடக்கும். நீ உனக்கு வேணுங்கிறத கொண்டுட்டு வரும், வேணாங்கிறதையும் கொண்டுட்டு வரும். அதுக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறதுலாம் தெரியாது. எதை நீ வைக்கிறியோ முன்னாடி அதை இழுத்துக்கும், கவர்ந்து இழுக்கும். இதுதான் விதி. ஈர்ப்பு விதி இதை தான் சொல்லுது. இப்போ நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஈர்ப்பு விதி பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் அவங்களுக்கு நடக்கவே இல்லை அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாது. இப்போ நீங்கள் கவனிக்கிற விஷயம், இப்போ ஒரு வருஷத்தில் இல்லை ஒரு 6 மாதத்தில் நீங்கள் கவனிச்சிருக்கலாம், லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு டெஸ்ட்டு கூட பண்ணி பார்த்துருக்கலாம். அப்போது நடக்கலை, எனக்கு வரல அப்படின்னு அப்போ எடுக்கிற முடிவை வச்சு லா ஆஃப் அட்ராக்ஷன் நடக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா, இவங்க எதிர்பார்த்த விஷயங்கள்
ஒரு நாளில் நடக்கலாம், இல்லை ஒரு மாதத்துல நடந்திருக்கலாம், இல்லை ஒரு 2 மாதம், இல்லை 6 மாதத்துல நடந்து முடிஞ்சிருக்கலாம், இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினச்சிருப்பாங்க. ஆனால் அது வந்து இப்போ நடந்துகிட்ருக்கும். ஆனால் அந்த நினச்சி பார்த்தேன் அப்படிங்கிறத இப்போ வந்து கவனிக்க தவறிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. நான் வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், நான் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கேன், என்ன இவன் விட்டுட்டு போயிட்டா, என்ன இந்த பையன் பேசுகிறதில்ல, என்கிட்ட வந்து பணம் வரதில்லை, என்னோடய தொழில் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு குறைகள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் நினச்சதுனால வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நீங்கள் நினச்சதுனால தான் வந்துருச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல, எப்போயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தடவை திங்க் பண்ணி விட்டுட்டு போயிருப்பீங்க. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை அட்ராக்ட் பண்ணி உங்கள் லைஃப்பில் கொண்டுட்டு வந்தது நீங்கள் தான். ஸோ ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தையுமே அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே தான் நம்ம இருக்கோம். அதை நல்லதாக பண்ணுறோம், கெட்டதாக பண்ணுறோம். கெட்ட விஷயங்களே நடக்குது, என் லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்களே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என் லைஃப்பில் பார்த்திங்கன்னா கூட நிறையா விஷயங்கள் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு, இப்போயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து எல்லா லைஃப்லேயுமே வந்து ஒவ்வொரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் அதை கவனிக்கிறீங்க, சில பேர் கவனிக்க தவறிடுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஈர்ப்பு விதி ஒர்க் ஆகலை அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி நினச்சிங்க அப்படின்னா அந்த விஷயம் இன்றைக்கி கிடைக்கலாம், இல்லை நாளைக்கு நடக்கலாம், இல்லை ஒரு மாதம் கழிச்சு கூட நடக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க, எந்த அளவுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் பொறுப்பு. அதாவது நான் திங்க் பண்ணுறேன் அப்படின்னு, பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதை பற்றியே யோசனை பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் அதையும் சொல்லலை. நீங்கள் ஒரு தடவை திங்க் பண்ணுறீங்களா, நீங்கள் விட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ வந்து ஏன் இப்படி சொல்கிறேன், இதுக்கான காரணம் என்ன, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இது சம்மந்தமாக நான் நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை வீடியோ கேட்டு முடித்த உடனே கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நான் இமீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நம்ம வீடியோக்களை தவறாமல் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போது வந்து அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களால் தவறாமல் பார்க்க முடியும். இது வரைக்கும் நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க.